மேரேஜ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மியாகும். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்பர் 1 குடும்ப பொறுப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க அப்பா, அம்மாவ சார்ந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இப்ப உங்கள சார்ந்து இன்னொருத்தவங்க வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதனால பொறுப்பு சுமை வந்து அதிகம். நம்பர் 2 இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா, லீவ் போட்டுட்டு கிளம்பிருவீங்க. உங்களுடைய வருமானம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனா இப்போ உங்களுடைய வருமானத்த நம்பி தான் உங்களுடைய ஒய்ஃப் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அதனால தேவையில்லாம லீவே போட முடியாது. அப்படியே லீவ் போட்டாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் சரியா போகும். ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு டைமே இருக்காது. நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் மேட், காலேஜ் மேட் இவங்க எல்லாத்தையும் டோட்டலா விட்டுட்டு வெளியூர் போற மாரி இருக்கும். அதாவது மேரேஜ் பண்ணாலே லொகேஷன் சேஞ்ச் ஆகும். அதனால கேர்ல்ஸ்க்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது எப்பவுமே 0 தான். ஆனா மேரேஜ்க்கு அப்புறமா பாய்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஒய்ஃப் ஒரு சில ரூல் எல்லாம் போடுவாங்க. நைட்ல எங்கேயும் வெளியில போகக்கூடாது. அப்படியே போனாலும் 8 மணிக்கு உள்ளார வந்துரணும். ட்ரிங்க் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த மாரி ஒரு சில ரூல் போடும்போது, எதுக்குடா வெளியில போகணும் அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உண்மை என்ன